மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா? இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். நடு இரவில் ஈரானை தாக்கி இருக்கக்கூடிய அமெரிக்கா, அது ஒரு நேரடி தாக்குதல். அவங்களுடைய அணுசக்தி நிலையங்களை குறி வச்சு தாக்கி இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு தாக்குதல். இப்பேற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்த உடனே அன்னைக்கு காலையில விடிஞ்ச உடனே ஈரான் தங்களுடைய பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு காலையில இஸ்ரேல் ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. குறிப்பா டெல் அவீவ் நகரமே மிக மோசமான ஒரு அபாய நிலை சந்திச்சிட்டு இருக்கக்கூடிய களத்துல இருந்து பல வீடியோக்கள் இப்ப நம்ம கைக்கு வந்திருக்குது. இப்போ இந்த ட்ரம்புடைய இந்த செயல்கள் பார்க்கும்போது தான் உலகத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. மனுஷனா இந்த ஆளு அப்படின்னு கேட்கிற மாதிரி இந்த ஒரு டைலாக் சொல்லுவாங்க வருமா, இது சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம். அந்த மாதிரி தான் இன்னைக்கு ட்ரம்போட நிலைமை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, எனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை தூண்டி விட்டு இவருனா உலக அமைதிக்காக பாடுபட்ட மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் பஞ்சு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருந்தாரு. ஆனா பல நாடுகள் பற்றியதுக்கு, காசாவில் அப்பாவி மக்கள் கொண்டு குவிக்கப்படுறதுக்கு, இப்ப அது காசா பத்தாதுன்னு சொல்லி இன்னைக்கு ஈரான் மேல தாக்குதல் நடத்துறதுக்கு இது மாதிரியான வெறித்தனமான காரியங்கள் செயல்பட்டாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாரு, நான் 14 நாள் ஈரானுக்கு டைம் தரேன், அதுக்குள்ள அவங்க அந்த அணுசக்தி திட்டத்தை அவங்க கைவிட்டுறணும், சரணடைஞ்சிடணும் அப்படிங்கிறாரு. ஆனா 10 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள இரவோடு இரவா போயிட்டு அங்க ஈரானுடைய அணுசக்தி நிலையங்கள் அந்த இடங்கள்ல போய் தாக்குதல் நடத்துறாரு. ஒரு நேரடி தாக்குதல் நடத்தி குறிப்பா ஈரான்ல இருக்கக்கூடிய ஃபார்டோ, மிக முக்கியமான ஒரு அணுசக்தி நிலையம், ஃபார்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், இந்த 3 முக்கியமான தளங்கள் மேல அமெரிக்கா நேரடி தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அதுவும் அவங்க தாக்குதல் நடத்தினது B2 அந்த குண்டு வீச்சு நடத்திருக்காங்க. B2 மூலமா GUB-57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பங்கர் பஸ்டர் பாம், அதாவது ஒரு நிலத்துல துளையிட்டுட்டே போய் அங்க போய் வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாம். அது அப்பேற்பட்ட ஒரு பாமை அமெரிக்கா முதல் முறையா இந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காட்சிகளை பார்க்கும்போது நேற்று நைட்டு ஈரான்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அந்த காட்சி மிக மோசமான ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்குது. அப்படியே வெடிச்சு சதறக்கூடிய காட்சிகள், தீ ஒட்டுமொத்தமா அந்த ஏரியா முழுக்க தீ பற்றி எறியக்கூடிய காட்சிகள். இப்போ அணுசக்தி தளங்கள் அந்த இடங்கள் மட்டும் இவங்க தாக்குதல் நடத்தல, ஈரானுடைய குடியிருப்பு பகுதிகள் மேலுமே தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. பல குடியிருப்பு பகுதிகள்ல இருந்து அப்படி தீப்பிழம்புகள் பத்தி எறியக்கூடிய, வெடிகுண்டுகள் வெடிச்சு சதறக்கூடிய காட்சிகளுமே ஈரான்ல இருந்து இப்ப ஏற்பட்ட காட்சிகளை பார்க்க முடியுது. அப்ப இவ்வளவு ஒரு மோசமான தாக்குதலை நடத்தி முடிச்சுட்டு இப்போ டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெருமையா பகுமானமா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுக்குறாரு. நாங்க துல்லியமா ஈரானை தாக்கி முடிச்சிட்டோம், இந்த தாக்குதல் வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு, தாக்குதல் நடத்தி முடிச்சுட்டு எங்களுடைய விமானங்கள் எல்லாமே பத்திரமா வீடு திரும்பிருச்சு, எங்களுடைய படை வீரர்களுக்கு, அமெரிக்க படை வீரர்களுக்கு நான் முழுமையான வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன், கடவுளுக்கு நன்றி, அமெரிக்கா இஸ்ரேல் இந்த 2 நாடுகளை காப்பாற்றி இருக்கக்கூடிய கடவுளுக்கு நன்றி, 2 நாடுகள் மீதும் கடவுளுடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி தன்னோட கிறுக்குத்தனமான பேச்சை இந்த இடத்துல ட்ரம்ப் பேசி முடிச்சிருக்கிறாரு. இப்போ டொனால்டு ட்ரம்ப் இப்படி ஒரு பேச்சு பேசி இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் நடந்த உடனே ஈரான் அவங்களுடைய அடுத்த கட்ட அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது ஒரு மோசமான ஒரு தாக்குதல், ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் தான் சொல்லணும். இப்ப ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்சி என்ன சொல்றாருன்னா, இது ஒரு மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதல், இந்த தாக்குதல் நடத்தினதுக்கு கண்டிப்பா இவங்க அதுக்கான விளைவுகளை இவங்க சந்திச்சுதான் ஆகணும். இந்த இடத்துல நாங்க பதில் தாக்குதல் நடத்துறது அப்படிங்கிறது சர்வதேச சட்டப்படி, ஐநா சபையோட சர்வதேச தற்காப்பு சட்டப்படி பதிலடி கொடுக்கறதுக்கான முழு உரிமை எங்களுக்கு இருக்கு, அதுக்கான பதிலடி நாங்க கொடுத்தே தீர்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவிச்ச அடுத்த நொடியே இஸ்ரேல் நோக்கி தொடர்ந்து சரமானியான தாக்குதல்கள். இஸ்ரேல் முழுக்க இன்னைக்கு இத்தனை நாளா இந்த 10 நாளா வார் நடக்குது, 10 நாளா இல்லாத அளவுக்கு இன்னைக்கு தொடர்ந்து காலையில இருந்து அவ்வளவு பெரிய தாக்குதல்கள் இஸ்ரேலை நோக்கி நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இத்தனை நாளா நடந்த தாக்குதல்கள் நைட்ல தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு 12 மணில இருந்து காலையில ஒரு 6 மணிக்குள்ளவே அதிகமான தாக்குதல் நடந்தது. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேலதான் ஈரான்ல இருந்து இஸ்ரேல் மேல தொடர் தாக்குதல் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதல்கள்ல பார்த்தோம்னா கட்டடங்கள் டெல் அவீவ் ஒட்டுமொத்தமா காலி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தாக்குதல்கள். வடக்கு இஸ்ரேல்ல இந்த தாக்குதல் நடக்குது, மத்திய இஸ்ரேலுடைய பகுதிகளில் இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்குது, ஹைஃபாவுடைய பகுதிகள் அந்த துறைமுகம் ஒட்டுமொத்த வட்டாரம் முழுக்கவே இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. இதுல பெரிய பாதிப்பு என்னன்னா டெல் அவீவுக்கு தான். டெல் அவீவோட ஒவ்வொரு கட்டடங்களும் சல்லியா நொறுக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு இஸ்ரேல்ல இருந்து களத்துல இருந்து வரக்கூடிய காட்சிகள். இந்த தாக்குதல் இவ்வளவு பெரிய பாதிப்பை சந்திச்சிடக்கூடாதுன்னு சொல்லி இப்ப IDF சார்பில் இருந்து, இஸ்ரேலுடைய ராணுவம் சார்பில் இருந்து அவங்களுடைய ராணுவத்தோட ஸ்போக் பர்சன் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாரு.
யாருமே வீடியோ போட்டோலாம் எடுக்காதீங்க, இஸ்ரேலிய மக்கள் யாருமே வீடியோ போட்டோ எடுத்து அதை சோசியல் மீடியாவில் பரப்பாதீங்க, அது எதிரிகளுக்கு சாதகமாய் போயிடும், நம்மளுடைய பலவீனம் எதிரிகளுக்கு தெரிஞ்சு போயிடும் சொல்லி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள், இஸ்ரேல்ல இந்த முட்டாள்தனமான நெத்தனியாவோட நடவடிக்கையால அந்த அப்பாவி மக்கள் பாதிக்கப்படுறதால அவங்க வீடியோ எடுத்து அந்த வீடியோக்களை அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க மூலியமா வீடியோக்கள் வெளியில வந்து இன்னைக்கு இஸ்ரேல் டெல் அவீவ் எந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கு, ஈரான் எந்த அளவுக்கு கோபமா ஒரு உச்சகட்ட வெறியாட்டத்தோட அடிச்சிருக்காங்க அப்படின்ற காட்சிகளை அந்த இடத்துல பார்க்க முடியுது. இதுல கூடுதல் ஒரு விஷயம் என்னன்னா, பல இடங்கள்ல சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்படல. இவங்களுடைய அயன்டோமே பல இடங்கள்ல ஃபெயிலியர் ஆயிருக்குது, சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்படல. இப்ப இத்தனை நேத்து வரைக்கும் பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் ஒரு பக்கம், ஃபயர் என்ஜின் ஒரு பக்கம், சைரன் ஒரு பக்கம் ஒழிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு காலையில நடந்திருக்கக்கூடிய தாக்குதல்களை எங்கேயுமே சைரன் சத்தங்கள் ஒழிக்கப்படல. திடீர்னு வந்து ஈரானுடைய தாக்குதல் நடத்தப்பட்டுருச்சு, அந்த அளவுக்கு பெரிய சேதங்கள் சந்திச்சிட்டு இருக்குன்னு சொல்லி இஸ்ரேல்ல இருந்து களத்துல இருந்து வரக்கூடிய செய்திகள். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அடியை தாங்க முடியாம இஸ்ரேலுடைய ஊடகங்களே ஒத்துக்கிறாங்க, 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் இன்னைக்கு காலையில மட்டுமே ஈரான்ல இருந்து பாலிஸ்டிக் மிசைல் 30க்கும் மேற்பட்ட தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய ஊடகங்களே இதை ஒத்துக்கிறாங்க. சரி, இந்த தாக்குதல்கள் இப்போ ஈரான் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க, இது அமெரிக்காவை நோக்கி திரும்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இன்னைக்கு உலக அளவில் எழுந்திருக்கு. ஏன்னா ஈரான் சமீபத்தில் சொன்னாங்க, அமெரிக்கா நேரடியா ஈரானை தாக்குனா ஈரானை சுற்றி பல அமெரிக்க தளங்கள் இருக்குது, சிரியாவுடைய பகுதிகளில், யுஏஇல, கத்தார்ல, பஹ்ரைன்லன்னு சொல்லி 19க்கும் மேற்பட்ட அமெரிக்காவுடைய முக்கியமான தளங்கள் இருக்கு, ராணுவ தளங்கள் இருக்குது. அப்ப இந்த இடங்கள்ல ஈரான் நாங்க தாக்குதல் நடத்துவோம், நீ என்ன தொட்டா உன் இடமே காலி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈரான் அமெரிக்காவுடைய தளங்கள் மேல தாக்குதல் நடத்துவாங்களா அப்படிங்கறதா முக்கியமான ஒரு கேள்வியாகவும் மாறி இருக்கு. ஏன்னா இப்ப ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு சர்வதேச சட்டத்தின்படி திருப்பி அடிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப திருப்பி அடிக்க நியாயமா பார்த்தா இன்னைக்கு தாக்குதலுக்கு அமெரிக்காவை தான் திருப்பி அடிக்கணும், அதனால அமெரிக்காவுடைய தளங்கள் இங்க குறி வைக்கப்படுமா அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான ஒரு கேள்வியா மாறி இருக்கு. அல்லது ஜலசந்தி, அங்க முக்கியமான ஒரு கப்பல் போக்குவரத்து ஜலசந்தி தான், அந்த ஜலசந்தியை ஈரான் மூடணும் முடிவு செஞ்சுட்டாங்கன்னா இது உலகத்தோட வணிகத்தை பாதிக்கும். உலக அளவில் இருக்கக்கூடிய எரிபொருள், ஒட்டுமொத்த எரிபொருளோட வணிகமே இந்த ஜலசந்தியை கடந்து தான் போகணும். இந்த ஜலசந்தியை ஈரான் மூடினோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாராலையும் தடுக்க முடியாது. அப்ப இந்த ஜலசந்தி மூடப்பட்டுட்டா உலக அளவில் இருக்கக்கூடிய எரிசக்தியோட வணிகம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். அதுக்கடுத்து உலக அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான வணிக கப்பல் போக்குவரத்து இது எல்லாமே பாதிக்கப்படுங்கிறதால இப்ப ஈரானோட அடுத்த கட்ட முயற்சி என்னங்கிறது தான் முழு உலகமே இங்க கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் இப்படி ஒரு பதில் சொன்ன உடனே, நாங்க பதிலடி கொடுப்போம்னு ஒரு பதில் சொன்ன உடனே அமெரிக்காவுக்கு ஆட்டம் கண்டதை பார்க்க முடியுது. அமெரிக்காவில இருந்து அவசரமா விமானங்களை அனுப்பி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்க மக்களை உடனடியாக வெளியேற்றக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. இப்ப இன்னைக்கு காலையில மட்டுமே அமெரிக்கா அவசரமா 2 விமானங்கள் அனுப்பி வச்சு 67க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களை பத்திரமா அவங்க அமெரிக்கா கூட்டு போறாங்க இஸ்ரேல்ல இருந்து. அதாவது இஸ்ரேலை தூண்டி விட்டுட்டு, இஸ்ரேல் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு விட்டுட்டு, பாதிப்புன்னு வந்தோடனே ஒட்டுமொத்தமா கழட்டி விட்டு வர்றதா இந்த இஸ்ரேலிய அமெரிக்கர்களுடைய வேலை. அந்த மாதிரி இஸ்ரேல் நீ கட்டி செத்துப்போ, ஏன் மக்களை நான் சேஃபா கூப்பிட்டு போயிறேன்னு சொல்லி 67 அமெரிக்கர்களை இப்ப அமெரிக்கா பத்திரமா கூப்பிட்டு போயிருக்கு. அது இல்லாம அடுத்து ஒரு 4 விமானம் இருக்கு, அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய அமெரிக்கர்களை வெளியேற்றக்கூடிய வேலைகள்ல ரொம்ப தீவிரமா அமெரிக்கா செயல்பட்டு இருக்காங்க. ஏன்னா ஈரானுடைய பதிலடி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். நேத்து முந்தானத்து கூட நடந்த செய்தி நம்ம சொல்லியிருந்தோம், இஸ்ரேலுக்கு வந்திருந்தக்கூடிய கல்வி கற்பதற்காக, யூத கலாச்சாரத்தோட கல்வியை கற்பதற்காக வந்திருந்த அவங்களுடைய பிரைட் பார்ட்டிசிபென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதர்கள், அவங்கள 1000க்கும் மேற்பட்டவங்கள கப்பல் வழியா சைப்ரஸ் அனுப்பி அவங்களை வெளியேற்றக்கூடிய வேலைகள் ஈடுபட்டாங்க. இப்போ அவசரமா விமானம் மூலியமா வெளியேற்றக்கூடிய வேலைகளுமே அமெரிக்கா ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த நேரத்துல தான் அமெரிக்கா இஸ்ரேல் சார்பில் வந்து இஸ்ரேல்ல இருந்து பெஞ்சமின் நெத்தன்யா உடனே டொனால்டு ட்ரம்புக்கு போன் அடிச்சுட்டு, உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி, இந்த போர்ல நீங்க நேரடியா ஈரான் அடிச்சது பெரிய ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய ஹீப்ரு மொழியிலே பேசியிருக்காரு. மற்ற இங்கிலீஷ்ல பேசாம ஹீப்ரு மொழியில நன்றி சொல்லி, உங்களுக்கு யூதர்கள் சார்பில் நன்றி சொல்றோம், இஸ்ரேல் நாட்டின் சார்பில் நன்றி சொல்றோம் அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல நன்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. இஸ்ரேலுடைய அதிபர் தரப்புல இருந்துமே இது வந்து உலகத்தை காக்கிறதுக்கான ஒரு வேலையை டொனால்டு ட்ரம்ப் கையில் எடுத்துட்டாருன்னு சொல்லி டொனால்டு ட்ரம்புக்கு பயங்கரமான புகழ் மாலை சூடுறாங்க. ஏன்னா ட்ரம்ப்புடைய பலவீனமே அதுதான், ட்ரம்ப்பை யாராவது புகழ்ந்து பேசினா, ட்ரம்ப்பை லேசா ஏத்தி விட்டா ட்ரம்ப் நமக்கு என்னவெல்லாம் செஞ்சு தருவாரு அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய பலவீனம் இவங்களுக்கு தெரியும். அதை தங்களோட பலமா பயன்படுத்திக்கிட்டு ட்ரம்ப்பை பயங்கரமா புகழக்கூடிய ஒரு வேலைகள் ஈடுபடுறாங்க. ஆனா என்னதான் நீங்க புகழ்ந்தாலும் பாதிப்பு என்னவோ ஈரான் தரப்புல இருந்து இஸ்ரேலுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஓகே, இங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் என்னன்னா, ஈரான் அரசு சார்பில் இருந்து இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா அங்க தாக்கிட்டாரு, அணுசக்தி மின் நிலையத்தை உடைச்சிட்டாரு, ஒட்டுமொத்தமா நாசம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறீங்களே, ஈரான்ல எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலப்பா அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு இப்ப ஆதாரத்தோட அவங்களோட அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப நேற்று நைட் அந்த 3 இடங்களை தாக்குதல் நடத்தினாங்க. ஃபார்டோ, நட்டான்ஸ், இஸ்ஃபஹான், இந்த 3 இடங்கள்ல தாக்குதல் நடத்தினது உண்மைதான்.
ஆனா அந்த தாக்குதலால அங்க இருக்கக்கூடிய நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எதுக்குமே எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தினாங்க, அதை சுற்றி பல குடியிருப்புகள் இருக்கு, குடியிருப்பு பகுதியில் தாக்குதல் நடத்தினால மக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கே தவிர இந்த அணுசக்தி நிலையங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படலன்றத ஈரான் இப்ப ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய தெஹ்ரான் நியூக்ளியர் சேஃப்டி ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, தெஹ்ரான் அணுசக்தி பாதுகாப்பு நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அவங்க இப்ப அவங்களுடைய ஆதாரங்களை வெளியிட ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த தாக்குதல்களால எந்த ஒரு மாசு சம்பந்தமான கதிர்வீச்சுமே வெளியே ஏற்படல, எந்த ஒரு கதிர்வீச்சுகளோட அலையோ எதுவுமே அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் கூட வெளியில கசியல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. நோ சைன்ஸ் ஆஃப் கண்டமினேஷன், மாசு வெளியீடு சம்பந்தமான எந்த ஒரு அறிகுறியுமே இதுவரை பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அணுசக்தி பாதுகாப்பு நிறுவனம் இப்ப சொல்லியிருக்காங்க. கூடுதலா ரேடியேஷன் டிடெக்டர், கதிர்வீச்சோட உணர்வலைகள், ஒரு இடத்துல கதிர்வீச்சு வெளியேறுதுன்னா அந்த கதிர்வீச்சை உணரக்கூடிய ரேடியேஷன் டிடெக்டர், இந்த ரேடியேஷன் டிடெக்டர்ல கூட எந்த ஒரு துளி அளவு கூட பதிவாகல. அமெரிக்கா அவ்வளவு பெரிய தாக்குதல், அதாவது B2 சொல்லக்கூடிய நிலத்துல துளை போட்டு போகக்கூடிய அந்த இது பங்கர் பஸ்டர் பாம், அந்த பாம் போட்டு கூட இங்க கதிர்வீச்சு எந்த அளவுக்குமே வெளியேறல. அந்த அளவுக்கு எங்களுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டி எல்லாமே அந்த அளவுக்கு நாங்க பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கூடுதலா என்னன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல. அதாவது அமெரிக்கா தாக்குதலாளர் சொல்லல, இந்த கதிர்வீச்சால நீங்க இந்த இடத்துல தாக்குதல் நடத்துறீங்க, அதுல இருந்து கதிர்வீச்சு வெளியே இருந்தா சுத்தி இருந்த மக்கள் செத்து போயிருப்பாங்க, கதிர்வீச்சால மக்கள் செத்து போயிருப்பாங்க. ஆனா இப்போ வரைக்கும் அதுல இருந்து எந்த ஒரு மக்களுக்குமே எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படல, மக்கள் அங்கேயே தான் இருக்கிறாங்க, மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே இல்லை அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு இவ்வளவு துணிச்சலா ஆதாரத்தோட இந்த தகவல்கள் வெளியிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி இருக்கு இல்லையா, ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டியை விட ரொம்பவே பாதுகாப்பானது ஈரானுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டி. இப்போ அவங்களுடைய 3 அந்த முக்கியமான அணுசக்தி நிலையம் இருக்கியா, இதுல வந்து ஃபார்டோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அணுசக்தி நிலையம், முக்கியமான யுரேனியம் எல்லாமே அங்கதான் தயாரிக்கப்படுது. அந்த ஃபார்டோ எப்பேற்பட்டதுன்னா மலைப்பாங்கான பகுதி, மலைகளுக்கு அடியில 100 அடிக்கு மேல கீழே இருக்குது, அந்த அளவுக்கு கீழே இருக்குது, பல அடுக்கு பாதுகாப்பு, அங்க முழுக்க கதிர்வீச்சு இருக்கும், அந்த கதிர்வீச்சு வெளியே எந்த அளவுக்குமே கசியாத அளவுக்கு முழுக்க அந்த அளவுக்கு ஒரு ஷீல்டோட ஒரு பல அடுக்கு பாதுகாப்புகளோட அது வெளியில இருக்கும். உள்ள இருந்து துளி அளவு கூட அந்த அணுசக்திகளோ கதிர்வீச்சுகளோ எதுவுமே வெளியே வராத அளவுக்கு தான் அவங்களுடைய கட்டமைப்பு இருக்கும். இந்த கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னும் போது ஒரு விமான தாக்குதல் நடந்தா, அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு விமான தாக்குதல் நடந்தாலுமே அங்க ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம், அந்த ஒரு விமான தாக்குதலே தடுக்கக்கூடிய ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இருக்கிறதால நேரடி விமான தாக்குதல் நடந்தாலுமே அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. கூடுதலா எர்த் பெனட்ரேட்டிங் பாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலத்தில் துளையிட்டு போகக்கூடிய இந்த பாம், இப்ப அமெரிக்கா பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த பாம் பங்கர் பஸ்டிங் பாம், அந்த நிலத்தை ஒரு இடத்துல போட்டு அந்த நிலத்துல துளையிட்டுட்டே போய் வெடிக்கக்கூடிய ஒரு பாம். அப்பேற்பட்ட ஒரு பாம் நடத்தினாலுமே, விமானம் மூலியமா தாக்குதல் நடத்தினாலுமே அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த அணுசக்தி நிலையங்களுக்கு, அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்கு எந்த ஒரு பாதிப்புமே ஏற்படாத அளவுக்கு தான் உலகத்திலே அதிபாதுகாப்பு வாய்ந்த ஒரு கட்டமைப்பு தான் ஈரான் அந்த இடத்துல கட்டி வச்சிருக்காங்க. அதுலயுமே குறிப்பா அந்த ஃபார்டோன்னு சொல்லக்கூடிய அந்த அணுசக்தி நிலையம்ங்கிறது மலைகளுக்கு கீழே இருக்கிறதால அங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த தாக்குதல் நடத்துறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்போட அவங்க வச்சிருக்கிறதால தான் அது உள்ள தயாரிக்கக்கூடிய அந்த யுரேனியம் ஸ்டோரேஜ் இருக்கு இல்லையா, அது அந்த அளவுக்கு அங்க பாதுகாப்பா இருக்கும், கொஞ்சம் கூட வெளியில கசியாத அளவுக்கு இருக்கு. இப்போ IAEA உலக அளவுல இந்த அணுசக்தியை கண்காணிப்பில் வச்சிருக்கக்கூடிய IAEA அமைப்பு என்ன சொல்றாங்கன்னா, கடந்த 10 நாளா இஸ்ரேல் தொடர்ந்து அணுசக்தி நிலையங்களை குறி வச்சு தாக்கிட்டு இருக்கு, ஆனா இப்போ கூட துளி அளவு கூட அங்க அணுக்கசிவு ஏற்படலன்றத IAEA இந்த விஷயத்தை ஒத்துக்கிறாங்க, அந்த அளவுக்கு அங்க பாதுகாப்போட தான் இருக்கு. அடுத்து நட்டான்ஸோடைய அணுசக்தி நிலையம், நட்டான்ஸ், இஸ்பஹான், இது மாதிரி பார்த்தோம்னா இது வந்து ஃபார்டோ அளவுக்கு மலைகளுக்குள்ள இல்லை அப்படின்னாலும் இது இருக்கக்கூடிய கட்டமைப்பு ரொம்ப சேஃபா இருக்கும். அந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் இது எல்லாமே அங்க பக்காவா இருக்கும். இந்த இடத்துக்கு மேல இதுமே பல 100 அடிகளுக்கு கீழே பூமி கீழே தான் அந்த யுரேனியம் சம்பந்தமான வேலைகள் நடக்குது, அவங்களோட அணுசக்தி சம்பந்தமான வேலைகள் நடக்குது. இந்த நட்டான்ஸ், இஸ்பஹான் இந்த இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மேல ஒரு தாக்குதல் நடத்தினாலுமே, பங்கர் பாம்பு அந்த இடத்துல பயன்படுத்தினாலுமே அதுவுமே அந்த நிலத்துக்கு கீழே போகாத அளவுக்கு அதிபாதுகாப்போட தான் அவங்களோட சிஸ்டம் வச்சிருக்காங்க. இங்க இவங்களால டைரக்டா தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னா அராக்குடைய பகுதிகளில் தாக்குதல் நடத்த முடியும். காரணம் அராக்குடைய பகுதி அப்படிங்கிறது அது யுரேனியம் என்ரிச்மெண்ட் கிடையாது, அது ஒரு ஹெவி வாட்டர் ப்ரொடக்ஷன், ஒரு வாட்டர் ப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஒரு இடம்ங்கிறதால அது IAEA ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நிலத்துக்கு மேல கட்டப்பட்ட ஒரு அமைப்பு. அங்க தாக்குதல் நடத்தினா அமெரிக்காக்கு 5 பைசா லாபம் இல்லை, அதனாலதான் அங்கேயும் எந்த ஒரு தாக்குதலுமே நடத்தாம இந்த முக்கியமான 3 இடங்களை குறி வச்சாங்க. ஆனா இந்த 3 இடங்களுமே அதிபாதுகாப்போடு இருக்கிறதால, இவ்வளவு பாதுகாப்போட சிஸ்டம் இருக்கிறதால தான் எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இந்த பாதிப்பை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இஸ்ரேல் மேல தொடர் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்து அமெரிக்காவுடைய தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்படுமா அப்படிங்கறத தான் முழு உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.